ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ரொம்ப அவசரமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்டின்னா, யுபிஐ யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஆகஸ்ட் 6ஆம் தேதி லோக்சபா ஒரு முக்கியமான பில்ல பாஸ் பண்ணியிருக்கு. இந்த பில்லு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ல ஃபியூச்சர்ல சார்ஜஸ் தொடர்பான விதிமுறைகளை கொண்டு வருவதற்குண்டான பில்லு. இதனால யுபிஐ யூஸ் பண்றவங்க மத்தியில இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. யுபிஐ சார்ஜஸ் வருமா? நம்ம மேல சொன்ன மாதிரி அந்த பில்லு சம்பந்தமா பார்ப்போம். என்ன பில் அப்டின்னா, யுபிஐ மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்களுக்கு ஃபியூச்சர்ல சார்ஜஸ் போடுறதுக்கு சட்ட ரீதியா ஒரு வழி உருவாக்கி இருக்கு. அதாவது எதிர்காலத்துல அரசு அனுமதித்தால் சில டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு எம்டிஆர் அல்லது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சார்ஜஸ் வரப்போகுது என்பதுக்கும் சார்ஜ் இப்பவே வந்துடுச்சு என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உடனே பயப்பட வேண்டாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இனிமே யூபிஐ பண்ணினா காசு பிடிப்பாங்களான்னு பயப்பட வேண்டாம். இந்த பில் பாஸ் ஆனதா மட்டும் உங்க போன்பே, ஜிபே, பேடிஎம் பேமெண்ட்க்கு உடனே எக்ஸ்ட்ரா மணி கட் ஆகாது. மக்கள் முதல்ல இந்த டிஃபரெண்ட புரிஞ்சுக்கணும். இப்போ இன்று முதல் சார்ஜஸ் இல்லையா, இன்னையில இருந்து யூபிஐ பேமெண்ட்க்கு சார்ஜஸ் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த சார்ஜும் எப்போது எப்படி வசூலிக்கணும் அப்படின்னு தனியா விதிமுறைகள் அல்லது நோட்டிபிகேஷன் வரணும். அது வரைக்கும் யூபிஐ சார்ஜஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு சார்ஜஸ் யார்கிட்ட வசூல் பண்ணுவாங்க, கஸ்டமர் கிட்டயா இல்ல கடைக்காரங்க கிட்டயா, எப்போ இருந்து வரும்னு, இதுதான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் வந்தாலும் அது கஸ்டமர் கிட்ட நேரடியா வருமா அல்லது மெர்ச்சன்ட் சைட்ல வருமா என்பது முக்கியம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் ஃபைனலா சொல்லப்படல. கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியரா தெரியும். அதனால சோசியல் மீடியால வர 2000 ரூபாய் மேல யூபிஐ பண்ணினா இவ்வளவு சார்ஜஸ் மாதிரியான தகவல்களை உடனே நம்பாதீங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் எக்ஸாக்ட் அமௌண்ட், லிமிட், யாருக்கு சார்ஜஸ் என்பதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். ஃபைனலா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, யூபிஐ சார்ஜஸ் வந்துடுச்சுன்னு இப்பவே சொல்றது சரியில்லை. சட்டத்துல சார்ஜஸ் போடுறதுக்கான வழி மட்டும் உருவாயிருக்கு. இப்போதைக்கு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, லோக்சபா பில்ல பாஸ் பண்ணி இருக்கு. ஃபியூச்சர்ல சார்ஜஸ் தொடர்பான சட்ட வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. அடுத்தடுத்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது, பொதுமக்களுக்கு என்ன இம்பாக்ட், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது எவ்வளவு சார்ஜஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா அப்டேட் தரலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.